அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாட் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு கிட்ஸ் வரும்போது வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் கடையில் இந்த குர்குரே பேக்கெட் வாங்கி ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தக்காளி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிற குர்குரேயில் ஏற்கனவே உப்பு காரம்லாம் இருக்கும். அதனால் இந்த மசாலுக்கு மட்டும், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது கூட நீங்கள் ஒரு 10 ரூபா பேக்கெட் குர்குரே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு குர்குரே கிடைக்கல, பிங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே சேம் டேஸ்ட் தான் வருங்க. நீங்கள் இது கூட லேஸ் சிப்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு பேக்டு ஐட்டம்ஸ் வேணாலும் வச்சு இந்த சாட் ஐட்டம் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அப்போதைக்கப்போ கலந்து உடனே சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த குர்குரேயில் ஈரப்பதமெல்லாம் உறிஞ்சி, வெங்காயம் தக்காளியில் இருக்க ஈரப்பதம் உறிஞ்சி வதவதன்னு போன மாதிரி ஆகிடும். கடைசியாக மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒருக்கா கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் குர்குரேலாம் உடம்புக்கு கெடுதல்னு நினைக்கலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எதை கண்டினியூஸாக வேண்டான்னு சொல்கிறோமோ அதை அவங்களுக்கு சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.